அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சுன்னத்தான வணக்கங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதையும் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு கடமையாக்கப்பட்ட சில விஷயங்களும் உபரியாக்கப்பட்ட சில விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் கடமையான விஷயங்களை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் மறுமையில் தண்டனை இருக்கிறது, அது பாவத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறத விளங்கணும். பொதுவாக நம்ம பாவம்டா என்ன விளங்கியிருக்கிறோம்? பொய் பேசுறது, கோல் சொல்றது, திருடுறது, விபச்சாரம் பண்ணுறது, வட்டி வாங்கிறது, இதுதான் நம்ம பாவம்னு விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹ் கடமையாக்கி, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதை நாம் செய்யாமல் இருப்பதும் பாவம். அதுவும் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும், அதற்கும் நாளைக்கு மறுமையில் தண்டனை வழங்கப்படும். அப்போ அந்த விஷயத்தில், கடமையான விஷயத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்? முழு ஈடுபாடோட கம்பல்சரியாக கண்டிப்பாக அது செய்தாக வேண்டும். இப்போ தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 வேளை மூமினாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தொழுகணும். எந்த அளவுக்கு அதில் விதிவிலக்கு இருக்கு என்றால், பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் தான் விதிவிலக்கு. பருவ வயது அடையாதவர்கள் மொத்தமாக விதிவிலக்கு. பைத்தியக்காரர்களுக்கு அதில் கேள்வி இல்லை. இந்த 3 பேர்களுக்கு தான் விதிவிலக்கு இருக்கிறது. அப்போ மற்ற அனைவரும் என்ன செய்தாக வேண்டும். மூமினான அனைத்து மக்களும் எனது தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் இயலாத நிலையில் இருந்தால் கூட, சுய நினைவு அற்று போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலே ஒழிய மற்ற எல்லா நேரங்களிலும் என்ன செய்யணும்? தொழுகையை கடைபிடித்தாக வேண்டும். நின்று தொழுகை இயலாவிட்டால் கூட உட்கார்ந்து தொழுகணும். உட்கார்ந்து தொழுகை இயலாவிட்டால் படுத்து கொண்டு கூட தொழுகலாமே ஒழிய தொழுகையை விட முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக, முக்கியமான ஒரு கடமையாக தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையில சுன்னத்தான தொழுகை என்று சில தொழுகைகள் இருக்கிறது.
இந்த சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தளவுக்கு இது அல்லாஹ் நம்மள்ட்ட செய்யவில்லை என்றால் கேள்வி கேட்க மாட்டான். நீ ஏன் லுஹருக்கு முன் சுன்னத்து தொழுகல, ஏன் அசருக்கு முன் சுன்னத்து தொழுகல, ஏன் மஹரிபுக்கு முன் சுன்னத்து தொழுகல, ஏன் இரவு தொழுகை தொழுகவில்லை என்ற அந்த கேள்வி வராது. ஆனால் செய்தோமையானால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும் நம்மளுடைய கடமையான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய குறைவுகள் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த சுன்னத்தான வணக்கங்கள் நமக்கு உதவி செய்யும். உபரியாக செய்யக்கூடிய வணக்கங்கள் நமக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வை கூடுதலாக நெருங்குவதற்கு நமக்கு துணை புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடமையான வணக்கத்தின் மூலம் ஒருவன் இறைவனை நெருங்குகிறான், மேலும் கூடுதலான வணக்கங்களின் மூலமாக உபரியான வணக்கங்களின் மூலமாக இன்னும் அவன் நெருங்குகிறான். அப்படி அவன் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவன் பிடிக்கின்ற கைகளாக அவன் நடக்கின்ற கால்களாக அல்லாஹ் வந்துடுவான். அப்ப அவன் கேட்டால், அந்த அடியான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு உண்டான வழியாக இந்த சுன்னத்தான உபரியான வணக்கங்கள் இருக்கிறது. கடமையான வணக்கங்கள் நம்ம கம்பல்சரியாக செய்தாக வேண்டும். அது நம் மீது திணிக்கப்பட்ட கடமை. செய்யவில்லை என்றால் குற்றம், பாவம். ஆனால் சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்தளவுக்கு நம்ம அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு உண்டான வழியாக, அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு உண்டான வழியாக அது இருக்கிறது. இந்த விஷயத்திலே நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அதாவது இந்த மாதிரி வேலை இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? லுஹரை தொழுதுட்டு முன் சுன்னத்து பின் சுன்னத்தை தொழுகணும். அசருக்கு முன் சுன்னத்து தொழுகணும். அசருக்கு பின்னாடி சுன்னத்து இல்லை. மஹரிபுக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்குது. இசாவுக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்குது. ஃபஜருக்கு முன் சுன்னத்து இருக்கிறது. அது போக இரவு தொழுகைகள் இருக்கிறது. அது மாதிரியாக என்ன செய்யணும்? இந்த சுன்னத்தான தொழுகைகளை நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். இது நமக்கு மறுமையில் வந்து நிற்கும். ஒரு அடியானுடைய அந்த கடமையான தொழுகையிலே குறைபாடு இருக்குமே, ஆனால் அந்த குறைபாடுகளை உபரியான தொழுகைகளை கொண்டு அதை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ நம்ம கடமையான 5 வேளை தொழுகிறோம் வைங்க, அந்த 5 வேளை சரியான முறையில் தொழுதுட்டோம்னா அது போதுமானது தான். ஆனால் நம்ம தொழுகக்கூடிய தொழுகை சரியான முறையில் இருக்குதா? ஏதாவது ஒரு குறைகள் வரக்கூடிய நேரத்தில் அது குறைவாக ஆகி போயிடும். ஏன்னா நம்ம தொழுகக்கூடிய தொழுகை முழு பர்ஃபெக்டோட உள்ள தூய்மையோட அப்படி சில நேரங்களில் தொழுதாலும் பல நேரங்களில் கவனக்குறைவாக தான் தொழுகிறோம். நம்ம தொழுகை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டானா, அதை ஏற்றுக்கொண்டானா, அது ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. அப்போ அப்படியான நேரத்தில் நம்ம உபரியான சுன்னத்தான வணக்கங்களையும் அதிகமாக செய்யக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தாலும், நம்முடைய தொழுகையில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருந்தாலும் அது என்ன செஞ்சிடும்? இந்த தொழுகைகள் சுன்னத்தான உபரியான தொழுகைகள் அதை டேலி பண்ணி சரியாக்கி விட்டுரும். அப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது மாதிரி நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. இது கடமையான விஷயங்கள், கண்டிப்பாக செய்தாக வேண்டும். யார் ரமலானை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ரமலான் அல்லாத நோன்புகளும் இருக்கிறது. ரமலான் மாசம் நோன்பு கடமையான நோன்பு. அது அதாவது பிடிப்பதற்கு உண்டான, அதாவது நோயாளிகள், நிரந்தர நோயாளியாக இல்லாதவர்கள், பருவ வயதை அடையாதவர்கள், அதே மாதிரி அந்த மாதவிடாய் அந்த பெண்களுக்கு அந்த சலுகை இருக்கிறது, வேற நாளில் பிடிக்கணும். இந்த மாதிரியாக இல்லாதவர்கள் அனைவரும் என்ன செய்யணும்? நோன்பை கண்டிப்பாக கட்டாயமாக பிடிக்க வேண்டும். பிடிக்கவில்லை என்றால் மறுமையில் அதுக்கு உண்டான கேள்வி இருக்கிறது. அது பாவத்தில் வந்து நிற்கும். ஏன் நோன்பு பிடிக்கவில்லை என்ற கேள்வி நமக்கு வரும். அப்ப கடமையான நோன்புகளை நம்ம சரியான முறையில் பிடிப்பது மாதிரி சுன்னத்தான நோன்புகளையும் உபரியான நோன்புகளையும் நம்ம நோற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபரியான நோன்புகளை நோட்பது என்பது, சுன்னத்தான நோன்புகள் நோட்பது என்பது அதுவும் அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நம்மளுக்கு பாவ மன்னிப்பையும் வழங்கக்கூடியதா இருக்கிறது. சுன்னத்தான நோன்புகள் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம மக்கள் நிறைய சுன்னத்தான நோன்பு வேற உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அது இல்லை சுன்னத்தான நோன்புகள். இந்த பராத்து நோன்பு அப்படி நோம்புன்னு வச்சிருக்கிறாங்க, மிஹ்ராஜ் நோம்புன்னு வச்சிருக்கிறாங்க, 16 சையது நோம்பு வச்சிருக்கிறாங்க, 33 இமாம்கள் நோம்பு நிறைய வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய அவ்வளோ உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சுன்னத்துக்கு. சுன்னத்துனா நபி வெளியில் காட்டப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது. அதுதான் சுன்னத்து. நம்ம மக்களுக்கு சுன்னத்துனால முதல்ல என்னன்னு தெரியல. சுன்னத்தான வணக்கம் மட்டும் அவங்களா உண்டாக்கி செய்யறாங்க. எத்தனையோ விஷயங்களை வந்து அவர்களா உண்டாக்கி, அதே மாதிரி தொழுகைங்கிற பேர்ல ஏராளமான தொழுகைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆதாரம் இல்லாத, அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் இல்லாத தொழுகைங்கிற பேர்ல ஏராளம் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ்விடத்துல பாவத்தில் வந்து சேர்ந்துடும். தொழுதம்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். தொழுகை தானே செஞ்சான், ருக்கு தானே செஞ்சான், சுஜூத் தானே செஞ்சான்னு எல்லாம் பார்க்க மாட்டான். இதை யாரு சொன்னது? இப்ப மஹரிபு தொழுதுக்கு அப்புறம் யார் 16 ரக்காத் தொழுகிறார்களோ அவருக்கு வந்து ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் ஒரு செய்தி இருக்குன்னு வைங்க. இப்படின்னு ஒருத்தன் செய்யறான். அல்லாஹ் கேட்பான், 16 தொழுகை உனக்கு யார் சொன்னது? அதுக்கு இந்த நன்மை கிடைக்கும் உனக்கு யார் சொன்னது? எல்லாம் கேட்பானா இல்லையா? அப்ப இந்த மாதிரி என்னது வணக்கங்களை பொறுத்தளவுக்கு அது அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அதுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து நம்ம செஞ்சாதான்
அந்த வணக்கம் எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படும். அப்ப நோன்பை பொறுத்தளவுக்கு கடமையான நோன்பை கம்பல்சரியாக செய்தாக வேண்டும். அது யாருக்கு வந்து சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை தவிர, சலுகைகள் வழங்கப்பட்டவர்கள் வேற நாட்கள் என்ன செய்யணும், ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் விடுபட்ட நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தளவுக்கு அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான கூடுதலான நன்மைகளை சொல்றாங்க. இப்ப ரமலான் மாத நோன்பு நோற்று அதனை அடுத்து வரக்கூடிய சவ்வாலில் யார் 6 நோன்பு பிடிக்கிறார்களோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போலாவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலமெல்லாம் 30 நோன்பு பிடிக்கிறோம் அல்லது 29 நோன்பு பிடிக்கிறோம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய சவ்வாலில் ஒரு 6 நோன்பு பிடிக்கிறோம். அந்த 6 நோன்பு பிடிச்சோம்னா நம்ம காலமெல்லாம் நோன்பு பிடிச்ச வருஷம் பிடிச்சோம்டா, அந்த ஒரு வருஷம் பிடிச்சோம்னா அந்த வருடம் முழுக்க நோன்பு பிடிச்சவர் போலாவார். அப்ப வருஷம் நம்ம பிடித்துக்கிட்டே இருந்தோமே ஆனால் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போலாவார்னு சொல்றாங்க. இப்ப காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போலாவார் என்றால் அது எவ்வளவு நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது வணக்கங்களை பொறுத்தளவுக்கு 1க்கு 10ங்கிற நன்மை, நோன்பை பொறுத்தளவுக்கு 30 நோம்புங்கிறது 300 ஆச்சு. அப்ப அங்கிட்டு ஒரு 55-60 நாள் இருக்கா இல்லையா, அப்ப அந்த 6 நோம்பு என்ன செஞ்சிடும், டேலி ஆயிரும். அப்ப வருஷம் உள்ள நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நன்மையை நம்ம அடையணுமா இல்லையா, அப்ப இந்த 6 நோம்பை நம்ம நோக்கணுமா இல்லையா. நம்ம ஆளுக்கு அந்த 6 நோம்பு விஷயத்துல வந்து என்ன செய்யறாங்க, நிறைய வந்து தவறான ஒரு எண்ணத்திலையும் சிந்தனையிலையும் அது மாதிரி இருக்கிறாங்க. ரமலான் அடுத்து 6 நோம்புண்டா, ரமலான் அடுத்து வரக்கூடியது பெருநாள். பெருநாள் சவ்வால் மாசத்துல தான் வருது. சவ்வால் 1 பெருநாள். பெருநாள் அன்னைக்கு நோம்பு நோக்கிறது ஹராம், நோன்பு பிடிக்கக்கூடாது. இதில் கூட பாருங்க நீங்க, அதாவது எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடணும், நல்ல ருசியா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஒருத்த நோம்பா இருந்துடக்கூடாது, அவனு சாப்பிடணும். நான் அல்லாஹ்வுக்காக நான் சாப்பிடாம இருப்பேன்டா அது ஹராமுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நோன்பு ரமலான் அதாவது பெருநாள் தினத்தில் நோன்பு நோற்பது அது ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது சவ்வால் 1 தான் பெருநாள். அப்ப ரமலானை தொடர்ந்து சவ்வால் மாசத்துல 6 நோம்புங்கிறது 1ல இல்ல, 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2ல இருந்து 3, 4, 5, 6, 7 அப்படி பிடிக்கணுமா, அப்படி பிடிக்க விருப்பம் இருந்தா பிடிச்சு கொள்ளலாம். ஆனா அப்படித்தான் பிடிக்கணுமாடா இல்ல, அந்த சவ்வால் மாசத்துக்குள்ள 6 நோம்பு பிடிக்கணும். சவ்வால் 29 முடியுதோ அல்லது 30 முடியுதோ அது முடிகிறதுக்கு முன்னாடி அந்த 6 நோம்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த பெண்களை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்ப பெருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு இந்த மென்சஸ் மாதவிடாய் வந்துருச்சு. அப்ப அவங்க அந்த 6 நோம்பு பிடிக்க முடியாம போயிடும். தொடர்ச்சியா பிடிக்கணும் என்றால் அவர்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்படி எல்லாம் இருக்கிறது. அப்ப வந்து என்னது, 6 நோம்பு ரமலானை அடுத்து வரக்கூடிய 6 நோம்பு, அந்த 6 தொடர்ச்சியான 6 நாள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய 6 நாட்கள் நம்ம எந்த நாளில் நம்ம தேர்ந்தெடுத்து பிடிக்கிறோமோ. ஆனா தனித்து வெள்ளிக்கிழமை பிடிக்கக்கூடாது. ஒரு நோம்பு தனித்து வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது. வியாழன் வெள்ளியோட இருக்குமையானால் அல்லது வெள்ளி சனியோட இருக்குமையானால் அப்படி நம்ம செய்து கொள்ளலாமே ஒழிய ஒரு நாளை மட்டும் ஒரு நோம்பாக இருந்தால் பிடிச்சு கொள்ளலாம். இப்போ சுன்னத்தான நோம்பு அரஃபா நோம்பு இருக்குது, அரஃபா நோம்பு வெள்ளிக்கிழமை வருது, அதை பிடிக்கலாமான்னு அதை பிடிக்கலாம். அது சுன்னத்தான நோம்பு வெள்ளிக்கிழமை ஒரு நோம்பு பிடிக்கணும் அப்படிங்கிறது சட்டம். ஒரு நோம்பு தான் மறுநாள் பெருநாள். அப்ப அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நோம்பு பிடிச்சுக்கலாம். நம்மளா உபரியாக பிடிக்கக்கூடிய நோம்புகளாக இருந்தாலும் அல்லது விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரியாக வரக்கூடிய அந்த நோம்புகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மட்டும் தனிச்சு பிடிக்கக்கூடாது அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதை கருத்தில் கொண்டு என்ன செய்யலாம், வியாழன் வெள்ளி சனி அப்படி பிடிக்கலாம். அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் அப்படி விட்டு விட்டு என்ன செய்து கொள்ளலாம், பிடித்துக் கொள்ளலாம். 6 நோன்பு என்பது அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் அல்லது காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நோன்பு விஷயங்கள்ல இது ஒரு சுன்னத்தான வணக்கம். அடுத்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கிற சுன்னத் இருக்கிறது. திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பது என்பது அது வந்து ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பாக இருக்கிறது. அன்றைய அந்த நோன்பை பொறுத்தளவுக்கு அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது, கொண்டு செல்லப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் செய்யக்கூடிய அமல்கள் வந்து அந்த திங்கள் வியாழன் அந்த நாள்களில் கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பது என்பது அது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு மாதத்தில் 13, 14, 15 ஐயாமுல் ஃபீல் வெண்மையான நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 13, 14, 15 அந்த நாட்கள்ல நோன்பு நோற்பது என்பது அதுவும் ஒரு சுன்னத்தாக நோன்பா இருக்கிறது. யார் இந்த 3 நாள் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர் மாதம் முழுவதும் நோன்பு பிடிச்ச மாதிரி போயிடுவார். இந்த 13, 14, 15 பிடிக்கக்கூடிய நோன்பு என்பது அவர் அந்த மாசம் முழுவதும் 3 நோம்புனா 30. அப்ப ஒரு இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நம்ம இயன்ற அளவுக்கு செய்யணும். சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம இயன்ற அளவுக்கு நம்ம செய்யணும். நம்ம வந்து என்ன செய்யணும், நன்மைகளை அதிகமாக செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும். அதுதான் நமக்கு முக்கியம்.
சும்மா பட்டின கிடக்கிறோங்கிற பேர்ல இல்லாம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், அவனுடைய மன்னிப்பை பெறணும், அவனுடைய கருணையை பெறணும் என்ற அடிப்படையில் நம்ம இதை செய்யக்கூடிய நேரத்தில் அதற்குண்டான கூலி நிச்சயமா என்ன செய்யும், கிடைக்கும். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய இந்த 9-10 அந்த நோன்பை பொறுத்தளவுக்கு அதுவும் ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமலான் மாசத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் அந்த நோன்பு ஆசுரா என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. பின்பு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்பு விரும்பியவர் நோற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சுன்னத்தாக மாற்றப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் கடமையாக இருந்தது முஹர்ரம் மாசத்தில் 10வது நாள் ஆசுரா என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு தான் கடமையான நோன்பு. அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டது, ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது விரும்பியவர் நோற்றுக்கொள்ளலாம் என்ற அளவுக்கு அது சலுகை வழங்கப்பட்டு விட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. மக்காவில் இருக்கும்போது நோன்பு பிடிச்சாங்க. முஹர்ரம் மாசத்துடைய 10வது நாள் மக்காவில் இருக்கும்போது நோன்பு பிடிச்சாங்க. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகளும் இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாளை புனிதப்படுத்தினார்கள். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ரெண்டாவது, போர் தடை செய்யப்பட்ட ஒரு மாசமாகவும் இருந்தது. அப்ப அவங்க ஓய்வா ரெஸ்டா இருப்பாங்க. அப்பதான் என்ன செய்வாங்க, கௌபத்துல்லாவுக்கு புது துணிகள்லாம் மாற்றுவார்கள் அந்த ஆசுரா நாளில். அப்படி அந்த மக்கா முஸ்ரிக்குகளும் அதை என்ன செஞ்சாங்க, கடைபிடித்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். மதீனாவுக்கு மதீனாவில் கடைசியா என்ன செய்யறாங்கன்னா யூதர்களும் இந்த நாளை புனிதப்படுத்துறாங்க. இந்த ஆசுரா நாள முஹர்ரம் மாசத்துடைய 10வது நாளை புனிதப்படுத்துறாங்க. அப்ப என்னன்னு கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு இந்த நாளில் நீங்க நோன்பு பிடிக்கிறீ அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து இந்த முஹர்ரம் மாசத்துடைய 10வது நாள் தான் காப்பாற்றப்பட்டார்கள், அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு பிடித்தார்கள், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை அக்செப்ட் பண்றாங்க. சரிதான், உண்மைதான் என்று வஹீயின் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுல்ல, ரசூலுல்லாஹ் மூசா நபி ஒன்னா வாழ்ந்தவங்க இல்ல தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்திருக்கும். சரிதான், அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் அந்த நாள் என்பது உண்மைதான் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்களுக்கு நம்ம மாறு செய்யணும். யாருக்கு, இந்த யூதர்களுக்கு நம்ம மாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேனே ஆனால் 9-10 பிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்த வருஷம் உயிரோட இல்ல, மூத்தா போயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை சொல்லி என்ன இருக்குது, 9-10 அப்படின்னு இருக்கிற காரணத்தினால அப்ப இந்த 9-10 நோன்பு பிடிப்பது, முஹர்ரம் மாசத்துல 9-10 நோன்பு பிடிப்பது என்பது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பாக இருக்கிறது. யார் ஆசுரா நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் நோன்பை பொறுத்தளவுக்கு அந்த நோன்பை யார் நோக்கிறார்களோ கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதுகளிலே நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்து என்ன, அடுத்து ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு என்பது அந்த அரஃபா நோன்பு. அரஃபா நோன்பை பொறுத்த அளவுக்கு அடுத்து நம்மளை தொடர்ந்து வர இருக்கிறது. நம்ம ரமலானை தாண்டிட்டோம், சவ்வால்ல இருக்கிறோம். அடுத்து துல்கஹதா துல்ஹஜ் நம்மளை நெருங்கி வர இருக்கிறது. இந்த நோன்பை பொறுத்த அளவுக்கு துல்ஹஜ் மாசத்தினுடைய பிறை 9ல பிடிக்கணும். ஹாஜிகள் எப்ப அரபாவில் கூடுறாங்கிறது ரசூலுல்லாஹ் பார்க்கல. இந்த நோன்பை எப்பதான் ரசூலுல்லாஹ் பிடிச்சிருக்கிறாங்க, பிறை 9ல தான் ரசூலுல்லாஹ் படிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை போய் ரசூலுல்லாஹ் போய் மக்காவில் எப்ப அரபாவில் ஹாஜிகள் கூடுறாங்க, எப்ப ஆட்கள்லாம் ஒன்று சேர்றாங்க என்று பார்த்துட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் அனுப்பல. ரசூலுல்லாஹ் பிறையை பார்ப்பாங்க. பிறை பார்த்ததன் அடிப்படையில் பிறை 9 அரஃபா நோன்பு. இந்த நோன்பை பிடிப்பது என்பது கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாகும். அப்போ முன்னாடி ஒரு வருடம், பின்னாடி ஒரு வருடம், இந்த வருடத்திற்கான என்ன செய்யுது, பரிகாரமாக இந்த நோன்பு அமையுது. அப்ப அந்த நோன்புகளை நம்ம என்ன செய்யணும், பிடித்துக் கொள்ள வேண்டும். நோன்பு என்பது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது மாதிரி நம்மளுடைய பார்வைகளை மட்டுப்படுத்தக்கூடியது. அலைந்து திரியக்கூடிய அந்த பார்வைகளை மட்டுப்படுத்தக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடியதாக, அது மாதிரி என்னது நம்மளுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதுபோல் நம்ம மக்கள் இந்த சுன்னத்தான நோம்புங்கிறது என்ன செய்றாங்க, அவங்களா உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? இந்த சபை பராத் என்று சொல்லக்கூடிய பராத் இரவு, அதுல நோன்பு பிடிக்கிற சுன்னத்துங்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பராத் இரவுலையும் நோன்பு பிடிச்சது இல்லை. அதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. நபி வழியில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான சான்றும் கிடையாது. பலவீனமான ஹதீஸ்கள் தான் இருக்கிறது. ரெண்டாவது, அந்த பராத் இரவுங்கிற பேர்ல நிறைய 3 யாசின் ஓதணும், அங்க பார்சல் பண்ணணும், இங்க பார்சல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரொட்டி சுட்டு கொடுக்கணும், இப்படிலாம் என்ன செய்யறாங்க, நிறைய உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது. மார்க்கத்தில் இல்லாத செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அது ஒரு நோன்பு தானே
ஒரு வணக்கம் தானே, ஒரு குர்ஆன் ஓதத்தானே செஞ்சாங்க, யாசீனை ஓதத்தானே செஞ்சாங்க, அப்படி பார்க்க மாட்டாங்களா? அல்லாஹ் வந்து அதுக்கு என்னிடமிருந்து அதுக்கு வழிகாட்டுதல் இருக்குதா, என்னுடைய தூதரிடமிருந்து அதுக்கு வழிகாட்டுதல் இருக்குதா என்று பார்ப்பான் அல்லாஹ். இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு அவங்க இஷ்டத்துக்கு செய்வதற்காக விடல. அவன் விரும்பினதெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் மார்க்கம் விட்டு விடவில்லை. இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு போயிருக்கிறது. எப்படி வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ஒரு ஆள் தொழுகையை அவர் இஷ்டத்துக்கு தொழுகிறார். எங்க எல்லாரும் கிப்லாவை நோக்கி தொழுகிற நேரத்தில் அவர் கிழக்கு திசையை நோக்கி தொழுகிறார். ஏத்துக்குருவாங்களா? நம்ம ஒத்துக்குருவோமா? அதை ஏன் இஷ்டத்துக்கு நான் தொழுவேன், நான் ருக்கு செய்கிறேன், நான் சுஜூது செய்யறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒத்துக்குருவோமா? நம்ம கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறோம்னா கிப்லாவை தான் முன்னோக்கணும், உன் இஷ்டத்துக்கு தொழக்கூடாது. அது மாதிரி தெற்க வாத்துக்கிட்டு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, தொழுகிறார். சஜிதாவெல்லாம் செய்யறதில்லை, ருக்குவெல்லாம் செய்யறதில்லை, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது, அழுகம்த ஓதுறது, அப்புறம் என்ன செய்யறது, அல்லாஹ் அக்பருங்கிறது சமி அல்லா இந்துகிட்டே சொல்றான் ஒரு ஆள். இது நம்ம ஏற்றுக்கு தொழுகை ஆகுமா? இது தொழுகைங்கிற வட்டத்துக்குள்ள வருமா? அப்ப தொழுகை என்றால் அது எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அது எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப புதுசாக ஒரு வணக்கத்தை நம்ம உண்டாக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அந்த அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அவர்களா ஒரு வணக்கத்தை உண்டாக்க முடியுமா? அவர்களா ஒரு வணக்கத்தை அவர்களா உண்டாக்கி செய்ய முடியுமா? முடியாது. எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கட்டளையின் அடிப்படையில், வஹி செய்தியின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வழிமுறையும் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த பராத்துங்கிற பேர்ல ஒன்று கிடையாது, ஒரு நோமும் கிடையாது, இது சுன்னத்தும் கிடையாது. இரண்டாவது, மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கின ஒரு பாவத்தில் வந்து சேர்ந்துடும், தீமையில வந்து சேர்ந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக கடுமையாக எச்சரிக்கிறாங்க. என்ன எச்சரிக்கிறாங்க? குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். அதாவது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாகக்கூடிய ஒவ்வொன்றும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை, ஒரு செயலை செய்தால் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப மார்க்கம் என்று வந்து விடுமையானால் அது அல்லாஹ்விடமிருந்து காட்டப்பட்ட வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்கிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா என்று பார்த்து செய்யணும். வணக்கம்ங்கிற பேர்ல நம்மளா செஞ்சுட்டு பெற முடியாது, நம்மளா உண்டாக்கி செய்யறதுக்கு பேர் வணக்கம். அது மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில் இருந்தால்தான் அது அல்லாஹ் அங்கீகரிப்பான், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்ப ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, இப்ப நோன்பு பிடிக்கிறாரு. இப்ப நமக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய கட்டளை என்ன? ஃபஜர்ல இருந்து, ஃபஜருடைய ஆரம்பம், அதுல இருந்து மகரிபுடைய ஆரம்பம், அது வரைக்கும் என்னது, நம்ம நோன்பு பிடிக்க, உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். ஒரு ஆள் நான் முழு நாள் இருக்கிறோம்னு இருக்க, என்னால முடியும், நான் இருப்பேன் இருக்கிறாரு, இதுக்கு பேர் நோன்பா? இது நமக்கு தடை செய்யப்பட்டது, இது நம்ம பிடிக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. என்னால முடியும், நான் கிடப்பேன் ஒரு ஆள் கிடந்தாருண்டா இது அல்லாஹ் ஏத்துக்குருவானா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அந்த இதை கொடுத்திருந்தான், விசால் என்று தொடர் நோன்பு. அதாவது என்ன செய்வாங்க, 2 நாள் 3 நாள் வரைக்கும் சாப்பிடாம அப்படியே நோன்புடே இருந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடியது மாதிரியாக ரசூலுல்லாஹ்வுக்கு அது அனுமதி இருந்தது, நமக்கு ரசூலுல்லாஹ் தடை செஞ்சுட்டாங்க. இப்போ ஒரு ஆள் இப்படி செஞ்சா அதை ஏத்துக்குருவோமா? ஏத்துக்கிற மாட்டோம். ஒரு ஆள் சொல்றான், அது என்ன ஃபஜர்ல இருந்து நோன்பு பிடிக்கிறது, நான் வந்து லுஹர்ல இருந்து மறு ஃபஜர் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லலாம். இது நோன்பா வருமா? வராது. ஏன்னு கேட்டால் வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்படி நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ, எப்படி செயல் வடிவம் நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ, எப்படி நமக்கு வந்து வழிமுறை காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் அது இருக்க வேண்டுமே ஒழிய நம்ம இஷ்டத்திற்கு மாற்ற முடியாது, நம்ம இஷ்டத்திற்கு கூட்ட முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு குறைக்க முடியாது, நல்லது தானே என்று கூட செய்ய முடியாது. இப்ப லுஹருக்கு வந்து 4 ரக்காயத் இருக்குது தொழுகை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழிமுறை. கடமையான தொழுகை தான் லுஹருங்கிறது. 4 ரக்காயத்தான் தொழுது இருக்கிறாங்க, தொழுகணும். ஒரு ஆள் நான் 6 ரக்காயத் தொழுவோங்கிறாரு, ஒத்துக்குருவோமா? சரிதான்னு சொல்லுவோமா? நல்லது தானே அப்படின்னு சொல்லுவோமான்னு சொல்ல மாட்டோம். ஏன்? ரசூலுல்லாஹ் செஞ்சது 4 தான், 4 தான் இபாதத்து. 4க்கு மேல செஞ்சீங்கன்னா அதிக பிரசங்கித்தனம். இது வந்து அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், இது மார்க்கம் இல்லை என்று சொல்லிடுவோம். ஃபஜருக்கு 2 ரக்காயத் தொழுகிறோம், எல்லா தொழுகையும் 3 4 இருக்குது, சைட்டு மணிக்கு எல்லாத்தையும் 4 ஆக்கி விட்டுருவோம். மஹரிமும் 4, ஃபஜரும் 4, எல்லாத்தையும் 4 ஆக்கிடுவோம் ஒருத்தன் ஆக்குறான். இது மார்க்கமா? மன இச்சையா? இது மன இச்சை, மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்பது எந்த வழிமுறையில் வந்திருக்கிறதோ அதுதான் மார்க்கம். இப்ப மஹரிபுக்கும் இசாவுக்கும் ஃபஜருக்கும் சத்தம் போட்டு ஓதுறோம், இது ஏன் லுஹருக்கு அஸருக்கு ஏன் சப்தம் இல்லாம ஓதுறோம்? கிராத்து தானே ஓதுறோம், குர்ஆனை தானே ஓதுறோம் என்று ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லுஹருக்கு சத்தம் போட்டு ஓதுறாரு. நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க குர்ஆனை தானே ஓதுறாரு, சப்தமா தானே ஓதுறாரு, நம்மளை கேட்கறதுக்கு தானே ஓதுறாரு,
குர்ஆன் ஓதுவதை செவிதாழ்த்து கேட்டால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் சொல்றானே, நல்லது தானே அப்படிம்பியலா, இது நபி வழியிலே இல்ல அப்படிம்பியலா. அப்ப மார்க்க விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சைத்தான் நம்மளை எப்படி எல்லாம் வழி எடுத்து கொண்டு போறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ லுஹருக்கு சப்தம் போட்டு ஓதுனா தப்புன்னு நம்ம சொல்லிடுவோம், அசருக்கு சப்தம் போட்டு ஓதுனா நம்ம தப்புன்னு சொல்லிடுவோம். ஆனா மஹரிபி இசாக்கு லுஹர் அசருக்கு சப்தம் இல்லாம, அது மாதிரி நான் மஹரிபி இசா ஃபஜருக்கு சப்தம் இல்லாம தான் தொழுகுவேன், அப்ப ஓதி தொழுகுவேன் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப இபாதத்து விஷயங்கள் நமக்கு என்ன வழிமுறைகள் காட்டப்பட்டிருக்கிறதோ, எப்படி நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் செய்யணும். எது நமக்கு மார்க்கமா ஆக்கப்பட்டதோ அதைத்தான் செய்யணுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிட முடியாது, செஞ்சிட முடியாது. அது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதுக்குண்டு ஒரு வணக்கத்தை உண்டாக்கிட முடியாது. இப்ப மிஹ்ராஜ் நோன்பு என்ற ஒரு நோன்பை பிடிக்கிறாங்க, அதிகமான மக்கள் என்ன செய்றாங்க, பிடிக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் நோன்பு என்ற ஒரு நோன்பை நமக்கு காட்டி தந்தாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜிற்கு போனது என்பது உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிஹ்ராஜிற்கு மக்கா பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே எல்லா நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி தொழுகை நடத்திவிட்டு அங்கிருந்து இந்த புராக் என்ற வாகனத்தில் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட விண்வெளிக்கு சென்றார்கள், மிஹ்ராஜ் சென்றார்கள். அது எந்த நாளில் போனார்கள் என்பதற்கு ரெக்கார்டு இருக்குதா, ஆதாரம் இருக்குதா? சரி, அந்த நாளில் போனதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஏதாவது செய்தி இருக்குதா? இல்லை. அப்போ ஒரு வணக்கத்தை இவர்களாம் உண்டாக்குறாங்க, ஒரு பேரை சொல்லி உண்டாக்குறாங்க. இப்படி உண்டாக்குவதுதான் என்னது, வழிகேடு என்று சொல்றோம். இதுதான் பிதுஅத்து. அல்லாஹ் உபரியான வணக்கங்கள் மூலமா அல்லாஹ் நெருங்கலாம். உபரியான வணக்கங்கள் என்பது நம்ம உண்டாக்கக்கூடிய வணக்கமா இருக்கக்கூடாது. அது மார்க்கம் சொல்லி தந்த வணக்கமா இருக்கணும், மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வணக்கமா இருக்கணும். சுன்னத்தான வணக்கங்கள் மூலமா அல்லாஹ் நெருங்க முடியும், நம்மளா சுன்னத்தை உண்டாக்க முடியாது. ரசூலுல்லாஹ் எதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ, சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த வணக்கங்களின் மூலமாகத்தான் நம்ம நெருங்க முடியுமே ஒழிய நம்மளா உண்டாக்கி கொண்டு போக முடியுமா? நீங்க இன்னைக்கு பார்த்திருக்க தரிக்காங்கிற பேர்ல திக்ர் வச்சிருக்கிறாங்க. திக்ர் என்னது? அப்படி ஒரு திக்ர் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னதும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியவும் செய்யாது. இதை உட்கார்ந்து பள்ளிவாசல் ஓதிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஹக்கு ஹக்கு ஹக்குங்கிறாங்க, ஹூ 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 இப்படி பிள்ளைய தாளாட்டுற மாதிரி என்ன செய்றாங்க, இப்படி செய்யறாங்களா இல்லையா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? இதெல்லாம் வணக்கமாக உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இறைவனை நெருங்கக்கூடிய காரியம் செய்யறாங்க. இதெல்லாம் இறைவனை நெருங்குவதற்கு உண்டான காரியம் கிடையாது. இதன் மூலமாக எல்லாம் இறைவனை நெருங்க முடியாது. அப்ப இறைவனை நெருங்குவதாக இருந்தால், நன்மைகளை பெறுவதாக இருந்தால் அது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயமாக இருக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயத்தில் யாராவது முரண்படுவார்களே ஆனால், இது சரியில்லை என்று சொல்வார்கள், அவர்கள் மிக தெளிவாக வழிகட்டி. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் இருக்கு. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை 8 ரக்காயத் தான் தொழுதார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல 20 ரக்காயத் சுன்னத்து, அப்படிலாம் தொழுவ முடியாது, 8 தொழுவ முடியாது, நாங்கள் 20 தான் தொழுவோம் ஒரு ஆள் தொழுவார்களே ஆனால் அவர்கள் எதுக்கு எங்க போயிட்டாங்க, வழிகேட்டில் போயிட்டாங்க, மிக தெளிவாக வழிகட்டி விட்டார்கள். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். வமா கான முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரா ஐயகூன லஹமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமன் யஹ்சில்லாஹ வரசூலஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. யா அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளை பிறப்பித்து விட்டால் அந்த விஷயத்தில் யார் சுய அபிப்பிராயம் கொள்கிறார்களோ, சுய விருப்பம் கொள்கிறார்களோ, இது சரியில்லையே, இது இப்படி செஞ்சிருக்கலாமே, ஏன் இதை ஏன் செய்யல, அப்படி ஏன் செய்யல, இதை ஏன் நமக்கு சொன்னாங்க, அதை ஏன் சொல்லல, எப்படி யாராவது சுய அபிப்பிராயம் சுய விருப்பம் கொள்கிறார்களோ அவர்கள் என்னது, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார்கள், மிக தெளிவாக வழிகட்டி விட்டார்கள். பக்கத்து லல்ல லலாலம் முபீனா, மிக தெளிவாக வழிகட்டி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை தாண்டிய ஒரு காரியத்தை நம்ம செய்வோமே ஆனால், அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்திற்கு மாற்று கருத்து கொண்டு, மாற்று அபிப்பிராயம் கொண்டு புதுசாக ஒரு வணக்கத்தை உண்டாக்குவோமே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மாறு செய்கிறார்கள், மிக தெளிவாக என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால சுன்னத்தான வணக்கங்களை இயன்ற அளவுக்கு நம்ம செய்யணும். அது அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிய அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வணக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வணக்கமாக இருக்க வேண்டும், செய்து காட்டிய வணக்கம் வேண்டும். அதெல்லாம் நம்மளாக உண்டாக்கி கொண்டு நல்லது தானே, இது சரிதானே தானே என்று நம்ம செய்தோமையானால் அதை பார்க்க மாட்டான். உனக்கு இது யார் சொல்லி தந்தது, நான் உன்னை படைச்சிருக்கிறேன், தூதரை அனுப்பியிருக்கிறேன், அவர்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன், அவர்கள் மூலமாக எல்லா வழிகாட்டுதலும் கியாமத் நாள் வரைக்கும் கொண்டு சேர்ப்பேன் உத்தரவாதம் நான் கொடுத்திருக்கிறேன், நீ எப்படி உண்டாக்கணும்னு தான் கேட்பான். எப்படி லுஹருக்கு சப்தம் போட்டு ஓதுனால் நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீர்களோ, அசருக்கு சப்தம் போட்டு ஓதுனால் அங்கீகரிக்க மாட்டீர்களோ,
ஃபஜருக்கு 4 ரக்காயத்து தொழுதால் நீங்க எப்படி அங்கீகரிக்க மாட்டீர்களோ அது மாதிரி மார்க்கத்தில் இல்லாத வணக்கங்களை உள்ள கொண்டு வந்தார்களே, ஆனால் அது அங்கீகரிக்க கூடாது. அங்கீகரிக்க கூடாதுங்க மாத்திரமல்ல, நம்ம செய்யக்கூடாது. செய்கிறவர்களை கண்டிக்க வேண்டும். அப்போ குர்ஆன் ஹதீஸில் என்ன வணக்கமாக சுன்னத்தான வணக்கமாக எது நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அந்த வணக்கங்களை செய்து இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.